வணக்கம் பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டை பற்றின சில முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லார்ட்டையுமே இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். இப்போது யூபிஐயில் கூட ரூபே கிரெடிட் கார்டு வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளோட பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70% எல்லாமே இ-காமர்ஸ் பர்ச்சேஸாக தான் இருக்குது. ஸோ இ-காமர்ஸ் பர்ச்சேஸாக இருக்கும்போது அங்கே டிஸ்கவுண்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸில் மட்டும்தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ எசென்சியலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கிங் ஜென்ரேஷன் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது, சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயத்தை நம்ம பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எதை பற்றி நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, லீவ் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் படித்து பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை, அந்த வீடியோஸ்க்கான அந்த டாப்பிக்கான வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது கிரெடிட் கார்டு அப்படின்றத நம்ம கிரெடிட் கார்டை பற்றி பார்க்க போகிறோன்றதை சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. பட் இந்த கிரெடிட் கார்டில் பணத்தை திருப்பி கட்டணும்ல, பிகாஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னாலே நம்ம கடன் வாங்குறோன்னு தான் அர்த்தம், லோனு தான் அர்த்தம். நிறைய பேர் அந்த கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்து மறந்துட்டு அது வந்து நம்மக்கிட்ட இருக்க காசுன்ற மாதிரி, நம்ம கையில் இருக்க காசுன்னு நினச்சிக்கிட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது, அது லிமிட்டை தாண்டி போகிறது, கண்ணா பின்னாடி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு லோன் தான். எப்படி ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம 1000 தடவை யோசிக்கணுமோ, பிகாஸ் லோன் காசு நம்மக்கிட்ட இல்லாத காசை வேற ஒருத்தவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது அது திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம், லைபிலிட்டியில் நம்ம இருக்கோம். ஸோ அதோட பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கிரெடிட் கார்டும். ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கான பணத்தை திருப்பி டியூ டேட்டுக்குள்ளே கட்டிட்டா அது நல்லது. டியூ டேட்டுக்குள்ளே பணத்தை கட்டிட்டா அது நல்லது. ஆனால் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கான எதுக்கு நான் ஆனான்னு சொல்கிறேன் அப்படின்றத நான் வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூ டேட்டுக்குள்ளே அந்த கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை கட்டிட்டா நல்லது, ஓகே. பட் ஆனால் என்ன சொல்கிறேன் இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட்டு, டியூ டேட் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் கிரெடிட் கார்டுக்கும் ஒரு பில்லிங் சைக்கிள் இருக்கும். பில்லிங் சைக்கிள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் சைக்கிள்னால் ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியடுக்குள்ளே என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணுறது தான் அந்த பில்லிங் சைக்கிள்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா கிரெடிட் கார்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் 25 days to 30 days, இங்கே 20 to 25 இருக்குது. பட் யூஸ்வலாக 30 days வரைக்கும் பில்லிங் சைக்கிள் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டிசம்பரில் இருந்து 31st டிசம்பருக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் அந்த கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ரீகன்சிலேட் ஆகி, எக்ஸாம்பிள் 1 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பருக்கு நீங்கள் ஒரு 3000 ரூபாய் அந்த கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 3000 ரூபாயை உங்களுக்கு பில்லாக காமிக்கும் 31 டிசம்பரில். ஸோ லாஸ்ட் டே ஆஃப் பில்லிங் சைக்கிள், ஒரு பில்லிங் சைக்கிள் முடிகிறதுக்கான அந்த கடைசி டேட், எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி மாதத்தோட கடைசி நாள், அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் பில்லிங் சைக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட். அதாவது அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு, ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றத அர்த்தம். ஸோ ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனோட கடைசி நாள் தான் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் சைக்கிளோட கடைசி நாள். அடுத்து டியூ டேட் அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலாக இங்கே ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட்ன்றது 31 டிசம்பர் சொன்னோம்ல, அதுலேருந்து ஒரு 30 நாள் எப்போயுமே வந்து கிரெடிட் கார்டில் ஒரு டியூ டேட் கொடுப்பாங்க. அதுலேருந்து 30வது நாள் தான் நம்ம பணத்தை திருப்பி கட்டணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்துடலாம், ஒரு கேஸ் ஸ்டடியோட. ஸோ மிஸ்டர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு, அவரோட லிமிட் 1 லட்சம். ஸோ 1 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பருக்கு அவர் வந்து 1,80,000 ரூபாய் யூஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு? 80,000 ரூபாய் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பில்லிங் சைக்கிள் யூஸ்வலாக ஒரு மாதம் தான். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் டியூ டேட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட் எது? 31 டிசம்பர் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட். முன்னாடியே சொன்ன மாதிரி அதுலேருந்து ஒரு 30 நாள் வந்து நம்மளுக்கு டியூ டேட்டுக்கு டைம் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட் 31 டிசம்பர், டியூ டேட்டு 30th Jan. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் யூஸ்வலாக மிஸ்டர் ஏ என்ன பண்ணுவார்னா 30th Janக்குள்ளே இந்த 80,000 ரூபாய்க்கான ரீபேமெண்ட்டை கட்டிடுவார். அது நல்லது தான். ஆனால் இந்த பில்லிங் சைக்கிளோட லாஸ்ட் டேட் இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட் 31 டிசம்பர், அதுக்குள்ளே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட்டை கட்டிட்டார்னா அவருக்கு இன்னும் நல்லது. யூஸ்வலாக அவர் என்ன பண்ணுவார், டியூ டேட்டு 30th January, அதாவது ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் டேட்லேருந்து 30 நாள் டைமு. அவர் அந்த டியூ டேட்டுக்குள்ளே தான், எக்ஸாம்பிள் 28th January இல்லை 27th January தான் அந்த பணத்தை கட்டுறாருன்னு வைங்களேன். அப்போது ஒரு சிபில் ஸ்கோர் ஜென்ரேட் ஆகும். ஆனால் அவர் இந்த 31 டிசம்பருக்குள்ளேயே அந்த பர்டிகுலர் டிசம்பருக்கான 80,000 கட்டிட்டார்னா
அந்த சிபில் ஸ்கோரை விட 35% அதிகமான சிபில் ஸ்கோர் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட்டுக்குள்ளே பணத்தை ரீபே பண்ண ட்ரை பண்ண சொல்கிறேன்னு. ஏன்னா டியூ டேட்டுன்றது கம்பெனி கொடுக்குற டேட்டு, ஆனால் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட்டுன்றது ஆக்சுவலாக டிரான்சாக்ஷனே க்ளோஸ் ஆன டேட்டு. ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஒரு மாதத்துக்கான பேமெண்ட்டை அந்த மாத கடைசி நாளுக்குள்ளேயே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோரில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு 35% அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ரீபேமெண்ட்ல இருந்து தான் வருது சிபில் ஸ்கோரில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கிடைக்கும். சிபில் ஸ்கோரில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கிடைக்கும். அதே மாதிரி கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோனா என்னன்னா, 1 லட்ச ரூபாய் லோன் இருக்கு, 1 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு, அவர் 80,000 ரூபாய்க்கு இல்லைனா 1 லட்ச ரூபாய்க்கு யூஸ் பண்ணிட்டார். இங்கே 80,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல, ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு யூஸ் பண்ணிட்டார். அப்படி யூஸ் பண்ணி அவர் டியூ டேட்டு 30th ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணிடுறாரு அந்த 1 லட்ச ரூபாய் திருப்பி கட்டுறதுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பேக் எண்டுக்கு சிஸ்டமுக்கு என்ன தெரியும்னா, இவர் 1 லட்ச ரூபாய் கொடுத்து இவருக்கு லிமிட் கொடுத்து 1 லட்ச ரூபாயும் இவர் யூஸ் பண்ணிட்டாரு, அதை கட்டவும் மாட்டாரு, டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது என்ன பண்ணும், இவர் எப்படியாவது இந்த லிமிட்ல இருந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்றத யோசிக்கும். சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோரில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரும். அதே மாதிரி சிஸ்டம் இதை வந்து பிங்க் பண்ண பார்க்கும், உங்களை டவுன்கிரேட் பண்ண பார்க்கும். ஸோ எப்பயுமே அந்த பில்லிங் டேட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிமிட் யூசேஜை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுங்க. எப்படி கம்மி பண்ணுறது? அதுக்காக யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. 1 லட்ச ரூபாய் நீங்கள் உங்களுக்கு லிமிட் இருந்துச்சு, 80,000 ரூபாய் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 30ஆம் தேதிக்குள்ளேயே ஒரு 60,000 ரூபாய் இல்லைனா ஒரு 50,000 ரூபாய் திருப்பி கட்டிட்டீங்கன்னா உங்களோட லிமிட்டு 80,000 30,000 ரூபாயாக குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது சிஸ்டத்துக்கு என்ன தெரியும், பில் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் 1 லட்ச ரூபாய் வச்சிருக்காரு, ஆனால் 30,000 தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் போயிட்டுருக்காரு, நிறைய வந்து கடனை டிபெண்ட் பண்ணி அவர் வாழலை அப்படின்றத சிஸ்டம் யூகிச்சுக்கும். ஸோ இங்கே உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் நல்ல க்ரோ அப் ஆகும், பில்டப் ஆகும். அதே மாதிரி எப்போவுமே இந்த மினிமம் பேலன்ஸை மட்டுமே கட்டுற பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் தான் இப்போ ரிட்டன் பே பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆப்பில் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் பே பண்ணுறாங்க, நிறைய பேர் பே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன காட்டுனா, இப்போது இங்கே இந்த கேஸ் எடுத்துக்கும் போது 80,000 ரூபாய் அவருக்கு யூசேஜ் காட்டுது. அவருக்கு என்ன காட்டுனா, டியூ டேட் 30ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 27 26ஆம் தேதி போல் என்ன காட்டும், மினிமம் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய் இல்லை 30,000 ரூபாய் காட்டுது. ஃபுல் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 80,000 ரூபாய் காட்டுது. ஸோ யூஸ்வலாக எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த 30,000 ரூபாயை மட்டும் கட்டிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கட்டுறதே டியூ டேட்டுக்கு முன்னாடி, நம்ம பில் சைக்கிள் டேட்டுக்குள்ளே கட்டலை, அதுலேருந்து 30 நாள் கழிச்சு டியூ டேட்டுக்குள்ளே தான் நம்ம கட்டுறோம். அப்படி கட்டும்போது நீங்கள் அந்த மினிமம் பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி 30,000 ரூபாய் மட்டும் கட்டினீங்கன்னா இங்கே 80 - 30 பாக்கி இருக்கக்கூடிய அந்த 50,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 20% இன்ட்ரெஸ்ட் போட வாய்ப்பு இருக்குது. பேங்க்லேருந்து 20% பக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு லாஸ் தான். ஸோ எப்பயுமே ஆல்ரெடி டியூ டேட்டுன்றது 30 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க பேங்க். உங்களால் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் டேட்டுக்குள்ளே கட்ட முடியலனாலும் டியூ டேட்டுக்குள்ளேயாவது ஃபுல் அமௌண்ட்டை கட்டிடணும். மினிமம் டியூவை வந்து கிரெடிட் கார்டில் காட்டாதீங்க. உங்களோட சிவில் ஸ்கோர் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களால் எந்த ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டியும் எங்கேயுமே வந்து சோர்ஸ் பண்ண முடியாது. இனி வரும் காலங்களில் எல்லா கிரெடிட் ஃபெசிலிட்டியும் எல்லா பேங்க்கும் ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து உள்ளே போய் உங்களுக்கு பேன் கார்டு என்டர் பண்ணிங்கனாலே உங்களோட சிவில் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே சொல்ல போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் சிவில் ஸ்கோரு நாளை பின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டியோ பேங்க்லையோ இல்லை வேறு எங்கேயோ எடுக்கும்போது உங்களோட சிவில் ஸ்கோர் பார்க்கும்போது அங்கே அந்த சிவில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க கிரெடிட் கார்டு ரொம்ப அருமையான கிரெடிட் கார்டாக மாறிடும். உங்களோட கிரெடிட் கார்டும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும். தேங்க்யூ.